Hi and welcome you all to a new video. Hi and welcome you all to a new video. 2024ல டெக்னாலஜில என்னென்ன மாதிரிலாம் இருக்க போகுது, என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் ஆக போகுது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பிளோட விஷன் ப்ரோ வந்து இந்த வருஷம் தான் லான்ச் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. த கான்ட்ரவர்ஷியல் ஆப்பிள் விஷன் ப்ரோ. விஷன் ப்ரோ அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். $3,000 வந்து நம்ம பே பண்ணோம் அந்த விஷன் ப்ரோக்கு. பட் அதுவும் செலக்டட் மார்க்கெட்ஸ்ல மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரீஸ்ல லான்ச் பண்ண போறாங்க. இந்த விஷன் ப்ரோ வந்து மேபி ஜான்வரி இல்ல பிப்ரவரி வந்து லான்ச் பண்ணலாம். அப்படி இல்ல மார்ச்ல வந்து ஆப்பிள் ஈவெண்ட் ஒன்று இருக்கு, அதோட லான்ச் பண்ணாலும் லான்ச் பண்ணலாம். ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். லான்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ இருக்கும், சீக்கிரம் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வருஷம் வந்து நம்ம நிறைய ஏஐ பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்ல பார்க்கலாம். முக்கியமா வந்து ஸ்மார்ட் போன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸ்மார்ட் போன்ஸ்ல இது வரைக்கும் அதிகமான ஃபாஸ்ட் சார்ஜர், மெகா பிக்சல் கேமரா, அதிகமான மெகா பிக்சல் கேமரா அந்த மாதிரி தான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 2024ல என்ன மாதிரி மாறும்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு மாறும், ஏஐன்னு சொல்லி பிராண்டிங் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஜான்வரி 17 வந்து சாம்சங்கோட ஈவெண்ட் இருக்கு. அதில் வந்து S24, S24 Plus அப்புறம் S24 Ultra அதை லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கே வந்து கேலக்ஸி ஏஐன்னு சொல்லி தான் ஒரு ட்ரீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஐ வந்து ஸ்மார்ட் போன், அவங்க சாம்சங் ஸ்மார்ட் போன்ல இருக்க கேலரியிலேருந்து போட்டோ எடிட்டர்லேருந்து எல்லா இதுலேயும் அந்த இடத்துல இன்டெகிரேட் ஆயிருக்குமா அக்கார்டிங் டு ரிப்போர்ட்ஸ். அண்ட் சாம்சங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். அவங்க ஸ்மார்ட் போன்ஸ்க்கு இப்போ ரியல்மினா ரியல்மிக்குன்னு தனியாக ஒரு ஏஐ கொண்டு வரலாம். அது மாதிரி ஓப்போக்கு தனியா, ஓப்போ OnePlusக்கு தனியா ஒரு ஏஐன்னு கொண்டு வரலாம். இன்னும் ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க் பண்றதுக்கு, இன்னும் அந்த டாஸ்க் ரிஃபைண்டா பண்றதுக்கு வந்து நிறைய ஏஐஸ் வரப்போகுது. ஆல்ரெடி நம்ம வந்து 2023 நிறைய ஏஐ பத்தி பார்த்துட்டோம். நிறைய ஏஐஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் விட அதிகமா 2024ல வரப்போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் வரப்போகுது. கார்ஸ், ஸ்கூட்டர்ஸ் அது மாதிரி இதெல்லாம் வரப்போகுது. அண்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸ்லயும் இந்த ஏஐ வந்து இன்டெகிரேட் பண்ண போறாங்க. ஆல்ரெடி இருக்கு நிறைய ஸ்மார்ட் கேஜெட்ஸ்ல. பட் அது இன்னும் கொஞ்சம் வந்து அந்த மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அதுல இனோவேட்டிவா பண்ணா நல்லா இருக்கும். பாப்போம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து இந்த 2024ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னு சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா புது லேப்டாப்ஸ் வரலாம். புது லேப்டாப்ஸ் எப்போதும் வருதுன்னு நீங்க கேட்கறது புரியுது. நியூ இனோவேட்டிவான லேப்டாப்ஸ் வரலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2023ல ஏசுஸ் ஒரு லேப்டாப் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 1 or 2 லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அதுல வந்து எனக்கு ஏசுஸோட ஃபோல்டிங் லேப்டாப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம நார்மலா பாக்குற அந்த ஃபோல்டிங் போனையே பெரிய சைஸ்ல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதை நம்ம ஃபோல்டிங் டேப்லெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அட்டெம்ப்ட் வந்து நல்லாவே ட்ரை பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அதுல நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுல ப்ராப்ளம் இருந்தாலுமே அதை ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸும் எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. பட் இந்த வருஷம் 2024ல ஏசுஸ்ல ZenBookல வந்து டூவோன்னு சொல்லி ஒரு லைன் அப் இருக்கும். ஆல்ரெடி இந்த லேப்டாப்ல வந்து மேல ஒரு மெயின் ஸ்கிரீன் இருக்கும், கீபோர்டு இருக்க ஏரியா கிட்ட ஒரு ஸ்மால் ஸ்கிரீன் இருக்கும். பட் இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மேல இருக்க ஸ்கிரீனே வந்து டபுளா ஃபோல்ட் ஆகிற மாதிரி பண்ணிருக்காங்க. லேப்டாப் ஸ்கிரீனே ரெண்டா இருக்க மாதிரி பண்ணிருக்காங்க. பார்க்க என்னடா ஒரு மாதிரி இருக்கே பண்ற மாதிரி இருந்தாலும் யூஸ் கேஸ் வந்து அதுக்கு நிறைய இருக்கு. இப்ப வீடியோ எடிட் பண்ணும்போது கீழே வந்து டைம் லைன் வச்சுட்டு அதுக்கு மேல வந்து ஒரிஜினலான அந்த ஃபுட்டேஜ் கலர் கரெக்ஷன் பண்றது அதெல்லாம் வச்சிடலாம். அண்ட் இதே வந்து எக்ஸல்ல ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு லார்ஜரான ஸ்கிரீன் கிடைக்கும். பட் அதுல சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம இந்த லேப்டாப் யூஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா 2 ஸ்கிரீன் இருக்கறனால இதோட ஹைட் அதிகமா இருக்கும். அதுதான் அதுல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பட் அட்லீஸ்ட் என்னன்னா ஏசுஸாவது ஏதாவது புதுசா ட்ரை பண்றாங்க. அண்ட் அதே மாதிரி 2024 G14 அண்ட் G16 Zephyrus லைனப்ல இருக்க லேப்டாப்ஸ்க்கு வந்து ரீடிசைன் பண்ணிருக்காங்க. ரேசர் பிளேட் லேப்டாப்போட டிசைன் எப்படி இருக்குமோ பிளஸ் அவங்களோட Zephyrus லேப்டாப்போட டிசைன் எப்படி இருக்குமோ ரெண்டுமே இன்டெகிரேட் பண்ண மாதிரி ஒரு புது டிசைன் கொடுத்துருக்காங்க. அது உண்மையா பார்க்க நல்லா இருக்கு. அதோட லாஸ்ட் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது சைஸ் வைஸ் அண்ட் வெயிட்டும் கம்மியா இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி நல்லா இனோவேட்டிவான விஷயம் வருது ஏசுஸ்ல இருந்து. அது ரொம்ப நல்லா இருக்கு. பிளஸ் ROG Phone 8 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் நல்லா இருக்கு. டிசைன் வந்து லாஸ்ட் இயர் மாதிரி இல்லாம எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி அந்த டிசைன் மாத்திட்டாங்க. ஸ்டில் அது ஒரு பெரிய போன் தான். பட் இருந்தாலும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இதோட யூஸ் கேஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எந்த விதத்துலனா நார்மலாவும் யூஸ் பண்ணலாம் இந்த போன்ன்ற மாதிரி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பிளஸ் இதுல வந்து ஸ்னாப்டிராகனோட 8 Gen 3 இருக்கு. ஸோ நல்லா ஃபாஸ்டாவே இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு மெயினான விஷயம் என்னன்னா இந்த 2024ல மெயினா இந்தியாவில வந்து நம்ம நிறைய பட்ஜெட் ஸ்மார்ட் போன்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய இருக்கு. வாரம் ஒன்று லான்ச் ஆகுது, 2 வாரத்துக்கு 4 லான்ச் ஆகுது, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஒரே போனே வேற பிராண்ட்ல ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்றது அவங்க பிராண்ட்லயே, இந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்கு. பட் இருந்தாலும் இந்த வருஷத்துல வந்து இன்னும் கொஞ்சம் வேல்யூ சேர்க்கிற மாதிரி நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் வரப்போகுது. இந்த பட்ஜெட் டு மிட் ரேஞ்ச் அந்த 20லேருந்து 40க்குள்ள அந்த ரேஞ்சில், 40 கூட இல்லை,
20லேருந்து 35க்குள்ள லான்ச் ஆகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ சேர்க்கிற மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது. அண்ட் மெயினா இந்தியால வந்து நத்திங் அவங்களோட பட்ஜெட் மாடல் லான்ச் பண்ண போறாங்களாம். அதுக்கு நத்திங் ஃபோன் ஏவோ ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் லான்ச் பண்ண போறாங்க. லீக்ஸ் படி பார்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் லான்ச் பண்ண போறாங்க. ஒரு பட்ஜெட் வெர்ஷன் ஆஃப் நத்திங் ஃபோன். அதே ஸ்பெசிஃபிகேஷனோட வருமானது தெரியாது, அதே பில் குவாலிட்டியோட வருமானது தெரியாது. பட் அதே சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சாஃப்ட்வேர் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாம அப்படியே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா நத்திங்கோட ஓஎஸ் வந்து சோஃபார் நல்லா இருக்கு, அவங்களோட சப்போர்ட் நல்லா இருக்குன்னு அதோட யூசர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் இந்த 2024ல நம்ம நிறைய ஈவி பார்க்கலாம். நிறைய சூப்பர் கார்ஸ்லாம் ஈவில லான்ச் ஆக போகுது. இது ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். கார் லவர்ஸ்க்கு, என்ன மாதிரி கார் லவர்ஸ்க்கு இது ஒரு கெட்ட விஷயம்னு சொல்லலாம். சூப்பர் கார்ஸோட மெயினான விஷயமே அதோட ஸ்பீட், அதோட பவர், அது இல்லாம அதோட சவுண்டுன்னு சொல்லலாம். இந்த சூப்பர் கார்ஸ்லாம் எலக்ட்ரானிக்கா மாறுச்சுன்னா அதுல அந்த சவுண்ட் இருக்காது. அந்த நேச்சுரலான நம்ம டிரைவ் பண்ணும்போது இருக்கிற சவுண்ட் வந்து இந்த ஈவி கார்ஸ்ல இருக்காது. அந்த கார் போறதே தெரியாது சொல்ல போனா. நிறைய சூப்பர் கார்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து 2023 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ அதோட லிஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா ஆடி R8, அப்புறம் R8 GT, இது எல்லாமே வந்து இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்கு. அதை நான் இங்க ஸ்கிரீன்ல போடுறேன். இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவுமே சூப்பர் கார்ஸ் தான். இந்த சூப்பர் கார்ஸ் எல்லாமே வந்து அடுத்த வருஷம் இந்த 2024ல இல்ல 2025ல வந்து எலக்ட்ரானிக் கார்ஸா வரப்போகுது. ஸோ இவ்வளவு கார்ஸுமே வந்து ப்ரொடக்ஷன் 2023ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுல நம்மளுக்கு ஃபேவரட்டான நிறைய கார்ஸும் இருக்கு. இதுல எனக்கு ஃபேவரட்டான சில கார்ஸும் இருக்கு. உங்களுக்கு மேபி ஃபேவரட்டான நிறைய கார்ஸ் இதுல இருக்கலாம். அண்ட் அவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.